Hi friends, today's special Spinach Dhal. அதாவது நம்ம தண்டு கீரை கூட்டு செய்ய போகிறோம். ஸோ தண்டு கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு தண்டு கீரை பாதி கட்டு எடுத்துச்சிங்க, ஆஃப் பேஞ்ச். சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. வெங்காயம் 1, கார்லிக் 3, க்ரீன் சில்லி 1, டொமேட்டோ 1 எடுத்துச்சிங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு பாயில் பண்ணிக்குவோம். சின்ன சீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், உப்பு, எண்ணெய், பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வேக விடுவோம். பருப்பு நல்லா இந்த மாதிரி குக் ஆயிடணும், சாஃப்டாகிடணும். இந்த மாதிரி சாஃப்டான பிற்பாடு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு கடுகும் சின்ன சீரகமும் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். இது நல்லா வடித்த பிற்பாடு நல்லா குக் ஆன பிற்பாடு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நம்ம குறவான எண்ணெய் ஊற்றுறதால எனக்கு பத்தாமல் இருந்துச்சு. தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இது நல்லா தாளிப்போம். இப்போ நம்மளோட வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆன பிற்பாடு இப்போ நம்ம எடுத்துச்சுன்னா தண்டு கீரை போட்டுக்குவோம். இது கழுவி சுத்தம் பண்ணி நல்லா சிறுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை போட்டுக்குவோம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கீரை நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நல்லா கிளறி விடுவோம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதாவது பருப்பு தாளிப்புலாம் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி இதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம். அந்த பிளெண்டரில் தண்ணியை வாஷ் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நம்மளோட தண்டுக்கீரை நல்லா வதங்கி நல்லா குக் ஆயிடுச்சு. ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஒரு 100 கிராம் ஊற்றுறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தண்டுக்கீரை கூட்டு இஸ் ரெடி. இது மெயின் டிஷ்ஷாக வச்சுட்டு இடையில ஏதாவது பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். Thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. See you next video. Bye.